ஸ்ரீகுருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர சங்கர. இன்னைக்கு மூக்க பஞ்சசதி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். அதை யார் இயற்றியிருக்கா, அதில் எத்தனை சதகங்கள் இருக்குது, அதை படிக்கிறதுனால என்ன புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும், என்ன பலன் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மூக்க பஞ்சசதி அப்படிங்கிறதுல 500 ஸ்லோகங்கள் இருக்குது. பஞ்சசதி அப்படிங்கிறதுனால புரிஞ்சுக்கலாம். அதுலேருந்தே பஞ்சம் என்றால் 5, சதம் என்றால் சதி என்பது சதம், 100 ஸ்லோகம் 100. அதனால் 500 ஸ்லோகங்கள் இதில் இருக்குது. இதில் 5 சதகங்களாக நம்ம இதை பிரித்து கொடுத்துருக்கார். அதில் முதல்ல இருக்கக்கூடியது ஆர்யா சதகம், அடுத்தது இருக்கக்கூடியது ஸ்துதி சதகம், அப்புறம் கடாட்ச சதகம், அடுத்தது பாதார விந்த சதகம், அடுத்ததாக கடைசியில் இருக்கக்கூடியது மந்தஸ்மித சதகம். இந்த 500 ஸ்லோகங்களை நமக்கு இயற்றி கொடுத்திருப்பவர் மூக்க சங்கரர் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சி காமகோடி பீடத்தோட 20வது சங்கராச்சாரியாராக இருந்தவர் தான் இதை இயற்றியிருக்கார். அவர் மூக்க என்றால் வடமொழியில் வாய் பேச முடியாத என்று அர்த்தம். அவர் வாய் பேச முடியாதவராக தன்னுடைய குழந்தை பிராயத்தில் இருந்து காஞ்சி காமாட்சி அம்மனோட அனுகிரகத்தால் பேசும் திறமையை பெற்று இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இயற்றி காஞ்சி காமகோடி பீடத்தின் சங்கராச்சாரியார் என்ற நிலையை அடைந்தவர். அப்படிப்பட்ட அந்த மகான் அவர் அனுகிரகம் செய்து கொடுத்திருக்கக்கூடிய இயற்றியிருக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்களை படிக்கிறதுனால வாய் பேச முடியாத திக்குவாயாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பேசக்கூடிய சக்தியை பெறும். அப்புறம் கல்வியில் கொஞ்சம் புத்திசாலித்தனம் குறைவாக இருக்கிற குழந்தைகள் நல்ல வித்தைகளை கல்வியை பெறக்கூடியதாக, வாக்வன்மை, அதாவது இந்த வாக்தேவிங்கிற சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் பெற வேண்டி இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நாம் படிக்கலாம். எல்லா நோய்களை நீங்கிறதுக்கும் இந்த ஸ்லோகங்களை படிக்கலாம். நம்முடைய மகா பெரியவா இந்த ஸ்லோகங்களை மிக உயர்வான ஒரு இடத்துல வச்சு எல்லாருக்குமே சொல்லியிருக்கா. அவள் வாழ்ந்த காலத்தில் எல்லாருக்கும் இந்த ஸ்லோகங்களை படிக்க சொல்லி அவர் கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்கு அவரிடம் சேவிக்கக்கூடியவாழ அந்த கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்கு அவர்களுக்கு அனுகிரகமாக இந்த ஸ்லோகங்களை படிக்க சொல்லி அவர் எவ்வளவோ முறை கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஸ்தோத்திரங்கள் இது. ஸ்தோத்திர ரத்னம்னே மகா பெரியவா இதை சொல்லியிருக்கா. இதை படிங்கோ, உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும்னு சொல்லி பெரியவா எத்தனையோ விஷயங்களுக்காக இதை படிக்க சொல்லியிருக்கா. பேச முடியாத திக்குவாயாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இதை சொல்லியிருக்கா. தீராத நோய்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த ஸ்லோகங்களை படிக்க சொல்லி பெரியவா சொல்லியிருக்கிறது. நிறைய அற்புதமான அந்த பற்றின கதைகள்லாம் உண்டு. நவகிரக தோஷங்கள் நீங்கிறதுக்காகவும் இந்த ஸ்லோகங்களை படிக்கலான்னு பெரியவா சொல்லியிருக்கா. மிக உயர்ந்ததான இந்த ஸ்லோகங்களை நம்ம தினமே பாராயணம் பண்ணலாம். இது ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் மேலே இந்த ஸ்லோகங்கள் இயற்றப்பட்டு இருக்குது. இந்த வாய் பேச முடியாத குழந்தைக்கு காமாட்சி அம்மன் நேரடியாக அனுகிரகம் பண்ணி தன் வாயில் இருக்கக்கூடிய தாம்பூலம், அந்த தாம்பூல உச்சிஷ்டத்தை உமிழ்ந்தாலாம். அது அந்த குழந்தையோட வாயில் பட்டு அந்த குழந்தை பேசும் சக்தியை அடைந்ததாம். அப்படிப்பட்ட மிக உயர்ந்ததான இந்த ஸ்லோகத்தில் நவகிரக தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். ததானோ பாஸ்வத்தாமமிர்த நிலையோ லோஹித வபுஹு வினம்ராணாம் சௌம்யோ குருரபி கவித்வம் ச கலயன் கதோ மந்தோ கங்காதர மகிஷி காமாட்சி பஜதாஹம் தமக்கே துர்மாதஸ்தவ சரண பத்மோ விஜயதே. இந்த ஸ்லோகம் இது பாதாரவிந்த சதகத்தில் 59வது ஸ்லோகமாக வருது. இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால என்னென்ன நமக்கு கிடைக்கும்னு பார்க்கலாம். இதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். நவகிரக தோஷங்களை போக்கக்கூடியதான ஸ்லோகம் இது. தேவி காமாட்சியின் திருவடி தாமரை ஒளி மிகுந்த தன்மையால் சூரியனாகவும், அமிர்தமாய் உள்ளதால் சந்திரனாகவும், சிவந்து இருப்பதால் செவ்வாயாகவும், தன்னை வணங்குபவர்களுக்கு சௌமியம் பொருந்திய புதனாகவும், புத்திமான் என்ற ரீதியில் குருவாகவும், கவித்தன்மையில் சுக்கிரனாகவும், மந்த கதி நடையால் சனியின் தன்மையையும், தன்னை பூஜிப்பவர்களுக்கு அவர்களது அஞ்ஞானத்தை அழித்து ஞானமளிக்கும் தன்மையில் ராகு கேதுக்களாகவும்,
இவ்வாறு நவகிரகங்களாய் சிறந்து விளங்குகிறாள் என்று காமாட்சியின் பாதார விந்தங்களை தொழுது இந்த ஸ்லோகத்தை நாம் படிப்பதால் நவகிரக தோஷங்கள் அனைத்துமே நமக்கு நீங்கும்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. இந்த ஸ்லோகத்தை எல்லாருமே பாராயணம் பண்ணலாம். பெரியவா திருவடிகளே சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர.